Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவே கொரோனாவில் முடங்கிய சமயத்தில் நாடு முழுக்க விவாதங்களையும் கேள்விகளையும் எழுப்பின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். ஸோ அந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டை மோடி உருவாக்குனார் இல்லையா, அதில் முக்கியமான மத்திய அமைச்சர்கள்லாம் அதில் உறுப்பினராக இருந்தாங்க. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்போ உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் பல்வேறு கேள்விகள் எழுந்தது. இந்த ஃபண்டில் வரக்கூடிய பணத்தை எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்றதே பெரிய கேள்வியை எழுந்துச்சு. இதை சுற்றி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் வைக்கப்பட்டது. இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த ஃபண்ட்ல இருந்து எவ்வளோ செலவிடப்பட்டது அப்படின்ற தகவல் இன்னுமே உறுதிப்படாத தகவலாக தான் இருக்குது. ஆர்டிஐ மூலியமாகவும் இந்த ஃபண்டை தெரிஞ்சுக்க முடியாத அளவில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுவே பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்புச்சு. இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் மூலிமா மத்திய பாஜக அரசு கொரோனா காலத்தில் பெரிய ஊழல் பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை எழுப்புன நிலையில தான் இப்போ கர்நாடகாலையும் இதே மாதிரி ஒரு ஊழல் முறைகேடு வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்த சமயத்தில் கொரோனா காலத்தில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லாக்டவுனில் போட்டாங்க இல்லையா, 2020, 2022 இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் நடந்த ஒரு பெரிய முறைகேடு இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கர்நாடகாவில் கொரோனா காலத்தில் நடந்த இந்த மாபெரும் முறைகேடை யார் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னா ஜஸ்டிஸ் மைக்கேல் டி குன்ஹா தலைமையிலான கமிஷன் தான் இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மைக்கேல் டி குன்ஹான்றவர் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியாக இருந்தவர். இவர் பிரபலமான பேர் தான். எப்போ அப்படின்னா தமிழகத்தோட முன்னாள் சிஎம்மாக இருந்த ஜெயலலிதாவை சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளின்ற தீர்ப்பு அளித்தவரே இந்த மைக்கேல் டி குன்ஹா தான். அதற்கப்புறமே இவர் நாடளவில் மிகவும் தெரிந்த நபராக மாறினார் மைக்கேல் டி குன்ஹா. இவரோட தலைமையில் தான் காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க. இந்த மாதிரி பாஜக ஆட்சியில் கொரோனா காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க, பல்வேறு நிதி முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு, அதை நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்கோட இந்த கமிஷன் அமைக்கப்படுது. ஜான் மைக்கேல் டி குன்ஹா கமிஷனுமே தொடர்ந்து இந்த மாதிரி பல்வேறு விசாரணைகள்லாம் பண்ணி அந்த கமிஷனோட இடைக்கால ரிப்போர்ட்டை இப்போ சமீபத்தில் கர்நாடக அரசாங்கத்திலும் தாக்கல் பண்ணாங்க. அந்த இடைக்கால ரிப்போர்ட்டில் தான் பல்வேறு முறைகேடுகள் வெளிச்சத்திற்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இடைக்கால ரிப்போர்ட்டை நேத்திக்கு கர்நாடகா கேபினெட் விவாதிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் அரசு இந்த கமிஷனில் சொல்லப்பட்ட பல முறைகேடுகளை ஆய்வு செய்கிறதுக்காக ஒரு கமிட்டி நியமிக்கப்படும். அந்த கமிட்டியில் கர்நாடக தலைமைச் செயலாளர், நிதி செயலாளர் எல்லாமே உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த கமிட்டி இந்த கமிஷனில் சொன்ன பல்வேறு தகவல்களை ஆராய்ஞ்சு அடுத்த ஒரு மாதத்தில் அரசாங்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்ற ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்ற தகவல் அஃபீஷியலாக சொன்னாங்க. சரி, இந்த ஜான் மைக்கேல் டி குன்ஹா கமிஷனில் என்ன மாதிரி உண்மைகள்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். கர்நாடகாவில் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட செலவு 13,000 கோடி அப்படின்ற தகவல் இருக்குது. ஸோ அப்போ பாஜக தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க தலைமையில் தான் இந்த செலவினங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த 13,000 கோடியில் நிதி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் ஜான் மைக்கேல் டி குன்ஹா அந்த விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. விசாரணையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாக்கல் பண்ணப்பட்ட இடைக்கால ரிப்போர்ட் படி கர்நாடகா பாஜக ஆட்சி கிட்டத்தட்ட 1,200 கோடி அளவுக்கு முறைகேடு பண்ணியிருக்கிறதா இந்த கமிஷன் சுட்டிக்காட்டுது. இந்த இடைக்கால ரிப்போர்ட்டே 1,700 பக்கங்கள் கொண்ட ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. இதை ஆகஸ்ட் 31ஆம் தேதி குன்ஹா கமிஷன் கர்நாடக அரசிடம் தாக்கல் பண்ணாங்க. இது இடைக்கால ரிப்போர்ட் மட்டும்தான். இந்த கமிஷனுக்கு இன்னும் 6 மாதங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க கர்நாடக அரசாங்கம். ஏன்னா அது இடைக்கால ரிப்போர்ட் தான் இல்லையா, இன்னும் முழுமையான ரிப்போர்ட் வரணும் அப்படின்னா இன்னும் நீண்ட விசாரணை தேவைப்படுது அப்படின்ற ஒரு போர்வையில் இந்த கமிஷனுக்கு ஒரு 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கமிஷனோட ரிப்போர்ட் படி பாஜக கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்தபோது 1,120 கோடி முறைகேடு பண்ணியிருக்காங்க, அதுவும் கொரோனா சமயத்தில் முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இப்போ வலுவாக வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாம். இந்த கமிஷன் ரிப்போர்ட் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா சிஎம் இருக்கக்கூடிய சித்தராமையாவுக்கு அகைன்ஸ்டா பாஜகவினர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு வராங்க இல்லையா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முத்தா ஸ்கேமில் சித்தராமையா அவரோட மனைவி எல்லாம் முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வலுவான குற்றச்சாட்டை பாஜகவினர் தொடர்ந்து வச்சுட்டு வர சமயத்தில் தான் பாஜக ஆட்சியில் இருந்தபோது அதுவும் கொரோனா காலத்தில் 1,120 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கிறதா முன்னாள் நீதிபதி கொண்ட கமிஷன் இப்போ அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. கர்நாடகத்தில் காங்கிரஸ் மே 2023 ஆட்சியை பிடிக்குது. சித்தராமையா மீண்டும் சிஎம் வராரு. அவர் கொஞ்சம் மாதத்துலேயே, அதாவது ஆகஸ்ட் மாதம் 2023 அப்போ இந்த முன்னாள் நீதிபதி குன்ஹா தலைமையில் ஒரு கமிஷனை காங்கிரஸ் அரசாங்கம் அமைக்குது. பாஜக ஆட்சியில் கொரோனா சமயத்தில் நடந்த நிதி முறைகேடுகளை விசாரிக்கணும் அப்படின்றத கமிஷன் அமைக்கப்படுது. இந்த கமிஷனோட விசாரணை எந்த டைம் பீரியட்ல இருந்துன்னு கேட்டீங்க அப்படின்னா மார்ச் 2020
அதாவது இந்தியா முழுக்க லாக்டவுன் அமல்படுத்தினாங்க இல்லையா, அந்த டைம்ல ஆரம்பிச்சு டிசம்பர் 31, 2022 வரைக்கும் இந்த 2 ஆண்டுகள் இடைப்படையில தான் இந்த கமிஷனோட விசாரணை அமைஞ்சிருக்கு. இந்த 2 ஆண்டுகள்ல தான் இவ்வளோ பெரிய முறைகேடு பாஜக ஆட்சியில் நடந்திருக்கிறதா இந்த கமிஷன் சுட்டிக்காட்டுது. ஸோ இந்த 2 ஆண்டுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் 2 முதல்வர்கள் இருந்தாங்க. அதாவது லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டப்போ எடியூரப்பா கர்நாடகாவோட சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் 2021 அவர் விலகிறாரு. அதற்கப்புறம் பசவராஜ் பொம்மை சிஎம்மாக வர்றார். அவர் 2021 இருந்து காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் 2023 வரைக்கும் அவர் சிஎம் இருக்கார். இந்த 2 சிஎம்கள் இருக்கும்போது நடந்த முறைகேட்டை தான் இந்த கமிஷன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த கமிஷனோட அறிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கர்நாடகத்தில் கொரோனா காலத்தில் 13,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 13,000 கோடியில் இது வரைக்கும் இந்த கமிஷன் 7,220 கோடி செலவினங்களுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க. இன்னும் மீதி தொகைக்கான விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த கமிஷனோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை 11 பகுதிகள் அடங்கிய ஒரு கோப்பா கர்நாடக அரசாங்கத்திற்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 31ஆம் தேதி தாக்கல் பண்ணாங்க. இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டை வச்சு நேத்திக்கு கர்நாடக கேபினட் கூடி இந்த கமிஷன் ரிப்போர்ட் பற்றி விவாதிக்கிறாங்க. அந்த விவாதத்தில் தான் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்படுது. அந்த முடிவுகளை கர்நாடக நீதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹச்கே பாட்டீல் அறிவிக்கிறாரு. ஹச்கே பாட்டீல் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நிதி முறைகேடுகளையும் தாண்டி பாஜக ஆட்சியில் இருந்தப்போ பல்வேறு முக்கியமான கோப்புகள் காணாமல் போயிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை ஆய்வு செய்யறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி அமைக்க போறாங்க. அந்த கமிட்டியில் தலைமைச் செயலாளர்லாம் இருக்க போறாங்க. அவங்க எல்லாம் ஆராய்ஞ்சு ஒரு மாதத்திற்கு அப்புறம் ரிப்போர்ட் கொடுக்கறதா அமைச்சர் சொன்னாரு. ஸோ இப்போ சமீபத்தில் கர்நாடக அரசியல்ல முத்தா ஸ்கேம் ஒரு பெரிய புயலை ஏற்படுத்துச்சு இல்லையா. அதை தொடர்ந்து பாஜக ஆட்சியில கொரோனா காலத்தில் நடந்த இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிதி முறைகேடு கர்நாடகத்தில் இன்னொரு அரசியல் புயலை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த முறைகேடு வச்சு இப்போ லேட்டஸ்டா கர்நாடகா முழுக்க டிபேட் போயிட்டு இருக்கு. இந்த 2 கட்சிகளுமே மாறி மாறி தாக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாஜகவின் சார்பாக கர்நாடகாவோட முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் சுதாகர் அவரோட ரெஸ்பான்ஸை சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாரு. இந்த சுதாகர் இப்போ பாஜகவோட எம்பியா இருக்காரு. இந்த கொரோனா காலத்தில் நடந்த முறைகேடு சமயத்தில் இவர் தான் கர்நாடகாவோட ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். ஸோ இவர் மீது இப்போ அதிக கவனம் வந்திருக்கு. ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்பவே சித்தராமையா ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, சுதாகருக்கு அகைன்ஸ்டா ஊழல் குற்றச்சாட்டுகள் எவிடன்ஸோட கையில் இருக்கு, அவர் சிறைக்கு செல்வது 100% உறுதி அப்படின்ற ஒரு கருத்தை சித்தராமையா பதிவு பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில தான் இந்த கொரோனா தொடர்பான நிதி முறைகேடுகள் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. பாஜகவுக்கு இன்னொரு பேரிடியா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி நாங்க சித்தராமையாவுக்கு அகைன்ஸ்டா முத்தா ஸ்கேம் குற்றச்சாட்டு எழுப்பினதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் பழிவாங்கும் நடவடிக்கையா எங்களோட கட்சி மீது இந்த ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதுக்கு காங்கிரஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா, முத்தா ஸ்கேம் இப்போ சமீபத்தில் தான் நீங்கள் குற்றச்சாட்டை வச்சிங்க, ஆனால் இந்த கமிஷன் போன ஆண்டே அமைக்கப்பட்டது, கிட்டத்தட்ட இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கமிஷனோட ரிப்போர்ட் தான் இப்போ வந்திருக்கு, நீங்கள் சொல்கிறத எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு ரெபியூட்டில் காங்கிரஸ் கொடுத்துட்டு வராங்க. முன்னாடியே முத்தா ஸ்கேம் இந்திய அளவில் தலைப்புச் செய்தியாக மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த ஊழல் வழக்கில் சிஎம்மாக இருக்கக்கூடிய சித்தராமையாவை விசாரிக்கிறதுக்கு கவர்னர் அனுமதி கொடுத்தாரு. அதுக்கு அகென்ஸ்டாக சித்தராமையா நீதிமன்றம் போயிருக்கிறதெல்லாம் நான் பார்த்தோம் இல்லையா. ஸோ சமீபத்தில் கூட பாஜகவோட முன்னாள் சிஎம்மாக இருந்த எடியூரப்பா மீது ஒரு போக்சோ வழக்கும் பதியப்பட்டது. மைனர் கேர்ளை இவர் தப்பாக நடந்துக்க பார்த்தாரு அப்படின்ற குற்றச்சாட்டை அந்த பெண்ணோட தாயார் எழுப்பினதுக்கு அப்புறம் எடியூரப்பா மீது ஒரு போக்சோ கேஸே பதியப்பட்டு அவர் தொடர்ந்து விசாரணை வளையத்தில் இருக்காரு. இந்த நிலையில தான் எடியூரப்பா ஆட்சியில் இருக்கும் போதே இந்த மாதிரி கொரோனா காலத்தில் முறைகேடு நடந்திருக்கிறதா குன்ஹாவோட கமிஷன் சுட்டி காட்டினது அவருக்கு மேலும் தலைவலி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பக்கம் பிஎம் கேர்ஸ் ஃபண்டோட மர்மம் இன்னும் விலகாமே இருக்கு. இந்த ஃபண்டுக்கு எப்படிலாம் செலவு பண்ணப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி பல ஆண்டுகள் இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு கர்நாடகாவில் அந்த கட்சி ஆட்சியில் இருந்தபோது இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதா முன்னாள் நீதிபதியை சுட்டி காட்டுறது இன்னொரு பேரடியாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த குன்ஹா கமிஷனோட ரிப்போர்ட் எப்படி அரசியல் மோதலை மீண்டும் தீவிரப்படுத்த போகுது. ஏற்கனவே கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு அகைன்ஸ்டா பாஜக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிற சமயத்தில் தான் குன்ஹாவோட ரிப்போர்ட் பாஜகவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது எப்படி அரசியல் மோதலாக மாறப்போகுது அப்படின்றது நமக்கு விரைவில் தெரிஞ்சிடும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவே முடங்கி போன சமயத்தில் பாஜக இந்த மாதிரி நிதி முறைகேடு பண்ணியிருக்கிறது இந்திய மக்களிடையே ஒரு மாபெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.
நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.